சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 3 நாட்களாக சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டம் காணப்படுகிறது. பம்பை வரும் பக்தர்கள் குறைந்தபட்சம் 15 மணி நேரம் வரிசையில் நின்றால்தான் 18ஆம் படி ஏற முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டுக்குள் எந்த வசதியும் இல்லாத நிலையில் கம்பிகளால் கட்டப்பட்டுள்ள தடுப்பு வேலிக்குள் பக்தர்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. மரக்கூட்டத்திலிருந்து சந்திராங்கதன் ரோடு வழியாக வரும் ஆன்லைன் பதிவு செய்த பக்தர்கள் பெரிய நடை பந்தலில் இடம் கிடைக்காமல் திணறி வருகின்றனர். இதனால் பக்தர்கள் பலர் குறுக்கு வழியாக வந்து 18ஆம் படி அருகே செல்ல முயற்சிப்பதால் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்னர் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் குறுக்கு வழியில் செல்பவர்கள் மீதும் போலீசார் லேசான தடியடி நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனாலும் பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் இருப்பதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் திணறுகின்றனர். மகர விளக்குக்கு 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் நிலைமையை கண்காணிக்க கேரள போலீஸ் ADGP ஹேமச்சந்திரன், திருவனந்தபுரம் நகர போலீஸ் கமிஷனர் விஜயன் உள்ளிட்ட அதிகாரிகள் சபரிமலையில் முகாமிட்டுள்ளனர்.